ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஐடின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் சிஜிபிஏ ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 15 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விச் அட்லீஸ்ட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி இந்த பே மேட்ரிக்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஆரில் ஒன்று, இடபிள்யூஎஸ்ல ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 55% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிசைரபிள்னு வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபைனான்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 5 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இது கிளியராக நோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வித் அட்லீஸ்ட் 55% மார்க்ஸ் வித் 5 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷுட் ஹேவ் ஸ்பெஷலைசேஷன் அட்லீஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் சச் அஸ் ஹாக்கி, அத்லெட், ஸ்விம்மிங், பேஸ்கெட்பால், பேட்மிண்டன் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஜூனியர் சூப்பர்டென்டென்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஆரில் 3, இடபிள்யூஎஸ்ல 1, ஓபிசியில் 2, எஸ்சியில் 2, எஸ்டியில் வந்து 1 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் சிஜிபிஏ வந்து சொல்லியிருக்காங்க. வித் 6 years ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சச் அஸ் எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 3, ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் சிஜிபிஏ வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் 2, ஓபிசியில் வந்து 1 வந்து மொத்தம் 3 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பேச்சுலர் of physical examination BPED or equivalent with at least 60% marks with 3 years of relevant experience in any recognized institution or should have represented university or institute at state or national level endல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் should have specialized in at least one sport such as hockey, athletics, swimming, football, basketball, badminton etc. சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 15, இடபிள்யூஎஸ்ல 3, ஓபிசியில் 8, எஸ்சியில் 4 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 30 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எய்த் ரோல் என்னன்னு பார்த்தோன்னா குக் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து 2 வேகன்சி வந்து யூஆர் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் 3 years வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 year டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் ஆன் ஈக்குவலன்ட் சிஜிபிஏ வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் 5 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 9th ரோல் என்னன்னு பார்த்தோன்னா டிரைவர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி மொத்தம் 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஆரில் 1, ஓபிசியில் 1 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 வித் லைட் அண்ட் ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸ் வித் பேட்ச் ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th ரோல் என்னன்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி மொத்தம் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 5, இடபிள்யூஎஸ்ல 1, ஓபிசியில் 2, எஸ்சியில் 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி வித் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து டிசைரபிள் தான், மேண்டிடரி கிடையாது. டிசைரபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க கேட்குற எல்லா சாஃப்ட் காப்பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.